எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சுடர் வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க. கரெக்டாக வந்து மனோகரி வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து இந்த டம்ளரை மட்டும் அலம்பி வச்சிருமான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டி அப்பன்னு பார்த்து ராமையா வந்து வராங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, வேகாத வெயிலில் வந்து போயிட்டு வருது. வண்டியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா பத்தாது, நீங்களும் நல்லபடியாக இருக்கணும்ல, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோகரி ஜூஸ் எதுவும் போட்டு எடுத்துகிட்டு வா. எனக்கு இவங்க ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களா? எனக்கெலாம் நம்பிக்கை இல்லையா? நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு நம்ம 2 பேருக்கு ஜூஸ் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் வேறு மனோகரி எப்படியெல்லாம் ஜூஸ் போடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். போம்மா போய் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு நான் போடணுமா? உனக்கு போட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ போறியா இல்லை கிஃப்ட் எதுவும் கொடுத்து எல்லாரையும் வந்து பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன ஃபோட்டோவை தான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னையா கிஃப்ட்டு? அதெல்லாம் நான் அப்புறம் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கையை வந்து கிள்ளி பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமையா, ராமையா கனவெல்லாம் இல்லை, நினைவு தான், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா இது என்னால் நம்பவே முடியல, எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா? அடிக்கடி இது மாதிரி ஜூஸ் சாப்பிடுங்க, அப்போ தானே வந்து உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ராமையா மனோகரிக்கிட்ட எப்போ வேணாலும் ஜூஸ் வந்து கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்காக போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த நொடியே அந்த இடத்துல ஜூஸில் வந்து நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரி மூலியமாக போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரியா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைங்களாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்க்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி. அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்ன பசங்களா, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்கள் ஊரில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் மிகப்பெரிய கபடி பிளேயருமா, நான் ஏகப்பட்ட கோப்பையெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பெருமிதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மாமா, நீங்கள் வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் இப்படியெல்லாம் வந்து விளாண்டு கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேற என்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பலம்லாம் பண்ணுவோமா, வெயிட்டெல்லாம் தூக்குவோமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி அஞ்சலியை வந்து என்ன தூக்கி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஒத்த கையில் தூக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அஞ்சலியை வந்து ஒத்த கையில் வந்து தூக்குறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னே வந்து, நீங்கள் சின்ன பொண்ணு அஞ்சலி ஈஸியாக தூக்கிடுறீங்க, கவினை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் கேட்டோன்னே, வா கவினு, உன்னை தூக்குறது என்ன மிகப்பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, கவினியும் வந்து அசால்ட்டாக அவங்க தலைக்கு மேலே வந்து தூக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல. என்ன சூப்பராக இருக்கா, ஜாலி ஜாலி ஜாலியாக இருக்குது, நீங்கள் உண்மையிலே மிகப்பெரிய பலசாலி தான் அப்படின்னு சொல்லும்போது, கவின் இந்த கையில் ஏறிக்க, அஞ்சலி பாப்பா இந்த கையில் ஏறிக்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரையும் வச்சு க்யூட்டாக அழகாக வந்து சுற்றுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. சுடர் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. சுடர் வந்தோடனே, என்ன மாமா கூட எல்லோரும் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சுடர், மாமா எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுவீங்களா? மாமா உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியல, மாமா வந்து சூப்பராக வந்து எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிருவார், இல்லை எழில் தான் பலசாலி அப்படின்னு சொல்லும்போது, என்னது மாப்பிள்ளைக்கு எனக்கும் சண்டை மூட்டி விட்டுருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன சுடர், அண்ணனுக்கா எப்போதும் வந்து பேசிகிட்டு இருப்ப, இப்போ என்னறானா புருஷனுக்காக பேசுகிற? அது ஊரில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் தான் முக்கியம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, இது மாதிரிலாம் பேசுகிறது கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எழில் மாட்டுக்கு அந்த இடத்துக்கு வராங்க. அப்பா உங்களை விட பெரிய பலசாலி தான் எங்கள் மாமா, அவர் கூட நீங்கள் மோதி ஜெயிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ பிரச்சனை எதுவும் வந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இல்லை, கலந்துக்கிட்டு தான் ஆகணும், அப்பா தான் பலசாலிங்கிற மாதிரி எழில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மாமா தான் பலசாலிங்கிற மாதிரி பசங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, எது பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா விளாண்டு பார்த்தா தானே உண்டு அப்படின்னு சொல்லும்போது, 2 பேர் சேரில் வந்து உட்காடுறாங்க. எப்படி மாப்பிள்ள உங்கள் கூட வந்து நான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் இவங்க கெஸ்ட்டாக இருக்காங்க, கெஸ்ட்டெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம சும்மா விளாட்டு தானே, விளாண்டு பார்த்துக்கலாம், நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் எதுவும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி விளாட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எழில் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பசங்கள்லாம் வந்து, மாமா மாமா உங்களால் முடியும் முடியும், நீங்கள் தோத்துறாதீங்க, நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப கவலைப்படுவோம் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, உடனே முழு பலத்தை பயன்படுத்தி அவர் வந்து ஜெயிக்கிறாங்க. எழில் வந்து பசங்களை பார்த்தோன்னே சரி விட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றாங்க. இது நம்ம சுடருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல. உடனே வந்து ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சுங்கிற மாதிரி பசங்க வந்து பேசுகிறாங்க. நாங்கள் தான் சொன்னோம்ல மாமா தான் ஜெயிப்பாங்கன்னு. ஜெயிச்சிட்டோன்னா தோத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது, முதல்ல கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, உங்கள் அப்பாவை ஜெயிக்கும்போது எனக்கு கை வலி செம்மையாக வந்து வந்திருக்கு, அப்போனா உங்கள் அப்பாவும் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு போராடி இருப்பார், அதனால் யாரையும் வந்து குறைச்சி எடை போடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல.
பரவாயில்லையே! உங்க மாமா வந்து குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாரி யோசிக்கும்போது, அப்படியே வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நம்ப சுடர் வந்து எழிலு அவங்க ரூம்ல வந்து தனியா இருக்காங்க போல இருக்கு. எழிலுக்கு வந்து குடுக்குறாங்க. குடுக்கும்போது, "சூப்பர் சார். எப்படி சார் நீங்க வேணும்னு விட்டு குடுத்தீங்களா?" "அட போ சுடரு. உங்க மாமா வந்து ரொம்ப பலசாலியா இருக்காப்புல. என்னால ஜெயிக்கவே முடியல தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசும்போது, எங்க மாமாவ ஜெயிக்க முடியல. சரி, நீங்க பேசாம வந்து நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த வேலைக்கு பதிலா நீங்க நடிக்க போயிருக்கலாம். மிகப்பெரிய நடிப்பு கலைஞரா வந்து மாறியிருப்பீங்க. என்ன சுடர் சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க மாமா வந்து வச்சு விளாண்டதுனால எனக்கு கை எவ்வளோ தெரியுமா வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே, "ஓ! கை வலிக்குதா? நீங்க வேணும்னே வந்து பசங்களுக்காக விட்டு குடுத்த கதைலாம் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற" மாரி சுடர் வந்து பேசும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம எழில். "சும்மா நடிக்காதீங்க. சுடர் கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "பசங்களுக்கு இது தானே விட்டு குடுத்தா சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சு தானே விட்டு குடுத்தீங்க." "ஆமா சுடர். உங்க மாமா தோக்கிறத பார்த்தோன்னே பசங்கலாம் வந்து ஃபீல் பண்றாங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்ட்டாங்க. பசங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது தானே நமக்கு வேல. அப்படி இருக்கும்போது விட்டு குடுக்குறதும் நல்லது தானே." "ஆமா சார். ஜெயிக்கிறத விட விட்டு குடுத்து வரக்கூடிய சந்தோஷத்த வந்து பார்க்கறதுல தான் சார் மிகப்பெரிய சந்தோஷமே இருக்குங்கிற" மாரி சுடர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாப்பாடு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு, இட்லி, 3 வகை சட்னி வந்து பண்ணியிருக்காங்க சுடர் அந்த இடத்துல. "வாவ்! சூப்பர்மா! நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன். அந்த ஊர்ல சாப்பாடுக்கு பேர் போன ஊர் தான். நான் இல்லன்னு சொல்லல. இருப்பினும் வந்து சுடர் கையால வந்து சாப்பிடுறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே நீங்கலாம் வந்து முன்னாடியே வந்திருக்கணுண்ணே. வந்திருந்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி ஆவி அந்த இடத்துல. பசங்க ஃபேஸ்லயும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாரி ஹேப்பியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எழில் கிட்ட வந்து பேசுறாங்க முத்துப்பாண்டி. "உண்மையிலேயே சொல்றேன் மாப்ள, உங்களுக்கு சுடர் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய புண்ணியம். ஆமாமா, உங்க தங்கச்சி இல்லையா? அதனால வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டியும் விட்டு குடுக்காம வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நாளைக்கு பாருங்களேன், சுடர் வந்து சமைக்கிற ஒரு பிரியாணி இருக்கே, அது எவ்வளோ தெரியுமா டேஸ்ட்டா இருக்கும். சாதாரண இட்லிக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, அப்ப நான் நாளைக்கே சமைச்சுட்டா போச்சுங்கிற மாரி சுடரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. டபுள் கொண்டாட்டம் தான் நாளைக்குங்கிற மாரி ஹேப்பியா பேசிட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் போறாங்க. எப்படிம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்து மனோகரி வந்தா? என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. எழில்லேருந்து எல்லாரும் ரொம்பவே புத்திசாலி தான். சின்ன வயசுலேருந்து வந்து மனோகரியும், நம்ப எழிலும் ஃப்ரெண்டு. அவளுக்கு என்ன ஆசைன்னா, இந்த சொத்து மேல தான் மிகப்பெரிய ஆசை. அதனால வந்து அவ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எழில. அதுக்கு முன்னாடியே இந்துமதி வந்து கல்யாணம் பண்ணதுனால, அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனான்னே தெரியல அந்த 10 வருஷம். ஓ! அங்க தான் வந்து மதுரைக்கு வந்திருந்தாளா அவ? நம்ம கூட வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா. ஓகே, ஓகே. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரிம்மா, திருப்பி எப்படிம்மா வந்தா? என்ன அடிச்சு தொரத்திட்டு எழிலோட மனசுல இடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நெனச்சு, அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இன்னமுமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கா? இவ சத்தியமா வந்து திருந்தவே மாட்டா போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி அவ திருப்பியும் வந்தா? எதுவும் தெரியுமா? கனகவள்ளி அம்மா வந்து அடிச்சு தொரத்திட்டாங்க மனோகரிய. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி, அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து மனோகரி இங்க வந்தா. அவங்க அப்பாவுக்கு பிரச்சனையா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.